சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் முடிந்தன. கோயில் கோபுரத்தில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. பிரதமர் மோடி காவி கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் RSS தலைவர் மோகன் பகவத் உரையாற்றும் போது, இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமான நாள், இதற்காக பலர் தியாகம் செய்துள்ளனர், அவர்களின் ஆன்மா இன்று சாந்தி அடைந்திருக்கும் என கூறினார். ஒரு காலத்தில் அயோத்தியில் உயர்ந்து பறந்து உலகத்துக்கு அமைதி செழிப்பை தந்தது ராமராஜ்யத்தின் காவிக்கொடி. அது இப்போது மீண்டும் உயர பறப்பதை பார்க்கிறோம். 500 ஆண்டுகால போராட்டம் மூலம் இந்துக்கள் தங்களின் உண்மைத்தன்மையை நிரூபித்துள்ளனர். இப்போது குழந்தை ராமர் இங்கு இருக்கிறார், கோயிலும் கட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த உலகத்துக்கு உண்மை சொல்லும் ஒரு பாரதத்தை உருவாக்க வேண்டும். உண்மை மற்றும் தர்மத்தின் அடையாளமாக இந்த கோயில் இருக்கிறது. தர்மம், அறிவு, உண்மை ஆகியவற்றை பரப்பும் பணி இங்கிருந்து தொடங்கி உள்ளது. எந்த தடைகள் வந்தாலும் அதை மீறி இந்த பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நாம் செய்யும் வேலையின் நோக்கத்தையும் வேகத்தையும் ராமரின் பெயரிலிருந்து எடுத்துக்கொள்வோம். இந்த கோயில் மக்கள் கனவு கண்டதை விட மிகவும் பிரம்மாண்டமாகவும் தெய்வீகமாகவும் உள்ளது என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறினார். ध्वज जो कभी अयोध्या में फहराता था और संपूर्ण विश्व में अपने आलोक से सुख शांति प्रदान करता था, वो ध्वज आज फिर से नीचे से ऊपर चढ़ता हुआ और अपने शिखर पर विराजमान होता हुआ हमने अपनी आंखों से देखा है, इसी देह में देखा है. ध्वज प्रतीक होता है. इतना ऊंचा ध्वज चढ़ाना कितना समय लगा आप जानते हैं? मंदिर बनने में भी समय लगा. 500 साल छोड़े तो भी 30 साल तो लगे ही. उस मंदिर के रूप में हमने कुछ तत्वों को ऊपर पहुंचाया है. सारा विश्व जिससे ठीक चलेगा, अपने व्यक्तिगत जीवन, पारिवारिक जीवन से लेकर तो सृष्टि जीवन तक सबका जीवन जिससे ठीक चलेगा, वो धर्म, उस धर्म का प्रतीक भगवा रंग, वह इस ध्वज का रंग है. ये धर्म ध्वज है.